ஆஃபீஸில் வந்துட்டு தமிழ் இன்னொரு பொண்ணுக்காக அந்த பொண்ணு வருத்தப்பட்டது. அந்த பொண்ணுக்கு அந்த வேலை தேவை இருந்தனால விட்டு கொடுத்ததெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்க ஜானுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு இடத்துல வந்துட்டு வேலைக்காக சொல்லியிருக்கேன். அது பெரிய இடம், எங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். நீ அங்கே வேலைக்கு போ, அதாவது நாளைக்கு இன்டர்வியூக்கு போ, அங்கே போயிட்டு நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதாவது தமிழும் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அது ஜானுவோட வீடாகவே இருக்குது. ஜானு வந்துட்டு மேலேருந்து செம்ம கெத்தாக வந்துட்டு வராங்க. பார்த்தோன்னே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. தமிழ், என்ன யோசிக்கிறேன், இட்லிக்கார அம்மா இப்படி வராங்களேன்னு தானே யோசிக்கிறேன். இட்லிக்கார அம்மாவும் நான் தான், இந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிற ஜானு ஃபுட்ஸோட இதுவும் நான் தான், ஓனரும் நான் தான் சொல்கிறாங்க. அப்படி தமிழ் ஷாக் ஆகிடுறாங்க. நீ வா, இனிமேல் வந்துட்டு இந்த ஆஃபீஸில் நீ தான் வந்துட்டு ஹெட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிபி வந்துட்டு தமிழுக்கு கீழே வந்துட்டு ஒர்க் பண்ணும், கீழே ரிப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, சிபி ரொம்ப கோவப்பட்டு வீட்டில் வந்து இதுவெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அவள் கீழேலாம் என்னால் இருக்க முடியாது, அவளை எதுக்காக வேலைக்கு வச்சிங்கன்னு சொல்லி கேட்காங்க பாரு. அவளை பற்றி தெரிஞ்சனால தான் செஞ்சேன்னு சொல்ல, அவளுக்கு கீழேலாம் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு பயம், உன்னால் வேலை பார்க்க முடியாது, அதனால தான் நீ இவ்வளோ இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வரேன் பாருங்கள், நான் அவளை 2 நாளில் ஓட வைக்கிறேன் பாருங்கள் இந்த வேலையை விட்டுன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலான்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஜானு பொறுத்திருந்து பார்க்கலாம், சிபி சொன்ன மாதிரி நடக்குமா இல்லை ஜானு சொன்ன மாதிரி நடக்குமான்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.